வேட்டையை விடுவோம். ஆமாங்க. வேட்டையை விடுத்து விட்டு ஆமா விரிவாக நாட்டை காட்சி விடுவோம். ஆமாங்க. வேட்டையாடுவோம் மருதே. வேட்டையாடுவோம் மருவி குறைகளை திருப்பதற்கு காடை வந்து வேட்டையாடிட்டு இருக்கோம். நீ என்ன சும்மாவே நடந்து வரீங்களா? நான் என்ன பண்றது? காட்டு பூனியை தேடி பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. காட்டு பூனியா? என்னதான் நீ சாப்பிடறது விடுவா சொல்லு. அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பேன் நீ. மரக்கத்துல காக்காய் இருந்து நடக்கிறது நாய் வெளி சாப்பிடுறது. நீ சித்தே ரொம்ப சாட்டியா? சித்தே சாப்பிட்டாங்க. யாரு எங்கடா வச்சுக்கிற? டேய் பாத்துறியா? இந்த வனத்தில் உள்ள கொடிய மரங்களை அடித்து விட்டோம். ஆமாங்க. அடுத்த வனத்தில் வேண்டும். ஆமா. புறப்படு வேட்டையாடலாம். புறப்படு. சரியான மிருகம். சரியான மிருகமா? ஆமா. கொடிய மிருகமா? சத்தியமா உய்யா போயிருக்க நேரம். சிங்கமா? இல்ல. புலியா? இல்ல. யானையா? சிறுத்தையா? காண்ட மிருகமா? இல்ல. வரிகுதிரியா? கம்முனு கடை. வேற என்னதான் மிருகம்? சித்தெரும்பு. பெரிய மிருகம் அது. சித்தெருமாடா ஒரு மிருகம். அப்படியே கச்சிச்சுனா வீங்கி கூட அந்த இடம். டேய் டேய் தொடப்பு கட்ட. ரசம் ஏறும் அது. சித்தெரும்பு ஒரு கொடி மிருகமா? அப்ப என்ன? டேய் ஒண்ணா யார் மாடி மொத்தமா ஏறுது? வேட்டையிலே தர்ம வேட்டை அதர்ம வேட்டை இருக்குது. என்ன சொல்றியா? தர்ம வேட்டை தான் ஆடணும், அதர்ம வேட்டை ஆட கூடாது. உண்மையாவா? தர்ம வேட்டைனா அதர்ம வேட்டை என்ன தெரியுமா? எனக்கு தெரியல. தர்ம வேட்டை என்றால் நம்மை பார்த்து எந்த ஒரு மிருகமானது பயந்து கொள்கிறதோ அந்த மிருகத்தை கொல்லவே கூடாது. கொல்லக்கூடாது. அது தர்ம வேட்டை. அது மட்டும் கிடையாது. ஒரு மிருகமானது தன்னை குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொடுக்க சமயத்தில் அதையும் கொல்லவே கூடாது. அப்படி கொண்டு விட்டால் அது அதர்ம வேட்டை. கொல்லாமல் விட்டு விட்டால் தர்ம வேட்டை. அப்ப நம்ம அப்பா பையூர்ல பன்னிக்கு காத்து வச்சுக்கிறாரு, அது நான் வேட்டை. டேய் எங்க போனாலும் அந்த காட்டு பண்ணல எங்கேயா காட்டு பண்ணல வையா மாட்டிக்கிற பொழுது நீ அம்மா கேக்குற நாட்டு கழியில அந்த மாதிரி தான் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போது நான் கவனிக்கவே இல்லை. லைட் எரிஞ்சுங்குது, அதையும் நான் கவனிக்காத விட்டப்பா. நான் என்னடா இதுல போய் இறங்க நான் அப்படியே அடிச்சு தூக்கி கடாச்சிட்டு என்ன பயம் எனக்கு. கானகத்திலே வேட்டையாடி கொண்டே வருகின்றோம். ஆனால் அது பார்த்தீங்க வெகு தொலைவில் 7 பிள்ளையோடு ஒரு தாயானவள் தலைவரை கோலத்தோடு வருகிறாளே, இந்த பெண் யாராக இருக்கக்கூடும்? யாரா இருக்கும்? சரி, அந்த பெண் சில நிலைமை பார்த்தால் ஏதோ பரிதாப நிலையாக இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்தில் இருந்த பெண்ணை நாம் தான் காப்பாற்ற வேண்டும். அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும்.
விரைவாக சென்று அந்த பெண்ணை காப்பாற்றா. அப்படியே என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு நான் போய் வரேன்னு வந்துட்டு அம்மா என் குழந்தைகளை இவ்வளவு நாட்கள் கழித்து அழைச்சிட்டு வர எனக்கு தாய் வீட்டு வழியே தெரியலம்மா. எனக்கு என் குழந்தைகளை அங்கேயும் இங்க மழை தடுக்க என் குழந்தைங்க காலெல்லாம் வலிக்குதும்மா, எங்களால முடியலன்னு சொல்லுதுங்களே. என் குழந்தைகளை எடுத்து போய் சேர்ப்பணும் சேர்க்க மாட்டணும். எனக்கு என்ன கெட்ட காலம் வந்துருந்தா தெரியலையாம்மா. கால் வலிக்குதா? கை கால் ரொம்ப வலிங்க அமர்ந்து பிறகு பார்க்கலாமா? அப்படி ஆகட்டும். அந்த பெண்ணை தோறிக்கொண்டே வெகு தூரம் புறப்பட்டு வந்துவிட்டோம். நம் பெண்ணை அகப்படுத்தவில்லை. எங்கேதா சென்றால் ஒன்றுமே புரியவில்லை. சரி, ஊருக்குள்ளே சென்றால் சுலபமாக பிடித்து விடலாம். புறப்பட்டு வா போகலாம். ஐயா, ஏழு பிள்ளையோடு தனிமறை கோலத்தோடு இந்த மரத்தின் நிழலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண் யாராக இருக்கக்கூடும்? அம்மா, யாரம்மா நீ? நீங்க எதற்காக வந்திருக்கிறாய்? இங்கு ஏன் வந்தாய்? அம்மா, ஏழு பிள்ளையோடு தாயும் பிள்ளையுமா எதற்காக இங்கு வந்திருக்கிறார்? இந்த ஏழு பிள்ளைகள் யார்? உண்மை சொல்லம்மா. என் துயரத்தையும் அம்மா, உன் வாழ்விலே துயரம் இருக்கிறது. உன்னை போல் பாவத்தை செய்த ஒரு உலகத்திலே யாருமே கிடையாது என்று உரைத்துக் கொண்டிருக்கிறாய்.
அம்மா மனிதர் பிறந்து விட்டாலே வாழ்விலே கஷ்டமும் நஷ்டமும் வாழ்வியலே உண்டு. இங்கே நீ ஏன் வந்தாய் சொல்லம்மா? கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வில் இங்குண்டு, இங்கு ஏன் வந்தாய் சொல்லம்மா? கஷ்டமும் நஷ்டமும் வாழ்வியலே உண்டு. இங்கே நீ ஏன் வந்தாய் சொல்லம்மா? அழுத கண்ணீரோடு பொதுவானது. ஆனால் உன் வாழ்விலேயே கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, துயரம் ஏற்பட்டிருக்கிறது உனக்கதாகி. உனக்கு நேர்ந்த துயரம் தான் என்ன? உனக்கு நேர்ந்த கஷ்டம் தான் என்ன? நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன் கணவன் பெயர் என்ன? இந்த 7 பிள்ளைகள் யார்? விளக்கத்தை சொல்லம்மா. நான் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா? உண்மைதானம்மா? நாடு தெரிய வேண்டுமா? ஐயா சொல்கிறேன் கேளுங்க ஐயா. ஐயா காவலா என் கணவர் பேர் காசிராஜ் ஐயா. ஐயா தெற்காசி நாடு என் தங்கையின் நாடு அல்லவா? ஆமா. காசிராஜ் என் தங்கையின் கணவர் பெயர் அல்லவா? ஐயா ஒருவேளை என் தங்கையாக இருக்குமா? கம்முன்னு இருங்க. காசிராஜனா ஒரே ஒரு ஆள் தானே இருக்காரு. எவ்வளவு பேர் இருப்பாங்க காசிநாதன். நம்ம கொஞ்ச நஞ்சமான பொருளை குத்தானுச்சான் இந்த நிலைமை வர்றதுக்கு. தங்கத்திலே குத்தானுச்சு எல்லா பொருளையும். கம்முன்னு கடை காசிநாதன் அவங்க இவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும்தான் கராராம். கோயிந்த சாமி எத்தனை கோயிந்த சாமி இருப்பாங்க? ஆமா. உன் நாடு தென்காசி நாடு, உன் கணவன் பெயரோ காசிராஜன் என்று உரைக்கிறாகி. காசிராஜன் முந்தன் கணவன் என்றாலே காசிராஜன் முந்தன் கணவர் என்றாலே உந்தன் பெயர் என்ன சொல்லம்மா? காசிராஜன் முந்தன் கணவன் என்றாலே உந்தன் பெயர் சொல்லம்மா. அழுத கண்ணீரோடு தந்த தனிமையும் காசிராஜன் முந்தன் கணவர் என்றாலே உந்தன் பெயரை சொல்லம்மா. தென்காசி நாடு, உன் கணவன் பெயரோ காசிராஜன் என்று உரைக்கிறாய். அப்படி என்றால் உன் பெயர் என்ன? இந்த 7 குழந்தைகள் யார்? உண்மையை உரைத்தால் தானே உன்னை நான் காப்பாற்ற முடியும். இந்த 7 பிள்ளைகள் யார் என்று கேட்கிறீங்களா ஐயா? உண்மைதானம்மா? சொல்கிறேன் கேளுங்கள் ஐயா. பாவி என்னையே பாவி என்னை பார்க்க வேண்டும். உனக்கு என்ன மாடியது? உனக்கு என்ன மாடியது? எதற்காக தங்காகி பேர்பட்ட எனக்கு சீரு கொடுத்தாண்ணா, என்ன வாழ வச்சாண்ணா.
ஐயோ தேங்கா சத்தியத்தை காத்து நின்றே உத்தமி பிள்ளையும் சத்தியத்தை காத்து நின்ற உத்தமி பெற்ற பிள்ளை சஞ்சலங்கள் நிலையானதே சஞ்சலங்கள் முறையானதே சஞ்சலங்கள் நிலையானதே சத்தியத்தை காத்து சத்தியத்தை காத்து நின்ற உத்தமி பெற்ற பிள்ளை சஞ்சலங்கள் நிலையானதே சஞ்சலங்கள் நிலையானதே சஞ்சலங்கள் நிலையானதே காலங்கள் உள்ளவரை காலங்கள் உள்ளவரை கண்ணியர்கள் யார் குனிந்த காலங்கள் உள்ளவரை எழுதல் கோலம் வர வேண்டாமண்ணா சத்தியத்தை காத்து வந்த உத்தமியும் பெற்ற பிள்ளை சஞ்சலங்கள் இல்லையானதே அண்ணா சஞ்சலங்கள் இல்லையானதே சஞ்சலங்கள் இல்லையானதே உன் நாட்டிலே நீ நல்ல முறையோடு இருப்பாய் என்று நினைத்துக் கொண்டேன் அம்மா. நான் நினைத்த ஆசையெல்லாம் நிராசையாக போய்விட்டது தேங்கா. நான் கட்டிய கோட்டையெல்லாம் மண் கோட்டையாக இடிந்து விட்டதம்மா. நம்முடைய வாழ்விலே சூறாவளி காட்சி வீசி விட்டது தேங்கா. பாவி இந்த குளத்தில் பார்ப்பதற்காக நான் உயிரோடு இருந்தேன். திருமணம் செய்ய அனுப்பும் போது என்ன சொன்னேன் நான் தாய் தந்தை இல்லாத பாவினா என்ன அடிக்கடி வந்து பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னனே. நான் யாரு பிள்ளை பெற்றதுக்கு நீ சீருதான் அனுப்பி வச்சே தவிர என் மகன் வந்து நீ பாத்தியானா? நான் எப்படி வாழ்கிறேன் என்ன நிலைமை இருக்கு என்று உனக்கு தெரிந்து கொண்டிருந்தா இப்படி நடந்திருக்குமா? என் நாடு 12 வருடமா பஞ்சமாகி நாட்டில் அனைவரும் நாட்டை விட்டு போயிட்டாங்கண்ணா. என் குழந்தை இருக்க இடம் இல்லாத உடுக்க உடை இல்லாத உண்ண உணவு இல்லாத பசி பசி பசின்னு அழுது அழுது நான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியாம்மா எங்களை மாமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போன்னு சொன்னாங்க. நான் அழைச்சிட்டு வந்ததாலே 20 வருட காலம் பொறுத்து நான் வரவி நம்ம அரண்மனைக்கு வர வழி எனக்கு தெரியலண்ணா. நம்ம தாய் காலையில வலிக்குதுமா என்னால நடக்க முடியல சொல்லுவேன். இந்த மருத்துவ
மரத்தடியில உட்கார வச்சுட்டுனா போதுதான் நீங்க வந்து பாருங்க. நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது ஒரே ஒரு வார்த்தை. இந்த அண்ணனுக்கு நீ தகவல் கொடுத்திருந்தால் உனக்கு தேவையான அத்தனையும் நானே செய்திருப்பேன் அம்மா. இப்படி தலைவரி கோலத்தோடு இந்த 7 பிள்ளைகளையும் வெயில் என்று பாராமல் இந்த கானகத்தில் இழுத்தடித்து இப்படி வழி தெரியாமல் கானகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாகி பாவி உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பதற்காகத்தான் நான் உயிரோடு இருந்தேன். நான் இருப்பதை விட இறந்தே இருக்கிறவே இறந்தே இருக்கிறார். இந்த துயரம் அம்மா திருமணம் முடிந்த 20 ஆண்டுகள் உருவெடுவிட்டது. ஆகினால் நாட்டிற்கு வருவதற்கு வழி தெரியவில்லை அண்ணா. மரத்தின் நிழலில் அமர்ந்து விட்டு வழி தெரியாமல் என் பிள்ளைகளை இங்கே அமர வைத்து விட்டேன் என்று உரைக்கின்றாகி உனக்கா வழி தெரியாமல் போய்விட்டது. அம்மா நானே இங்கு வரவில்லை என்றால் உன் உயிர் என்ன இருக்கும்? உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த ஆண்டவனை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த மரத்தின் நிழலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். உனக்கு வழி தெரியவில்லை. சரி, நீ இப்பொழுதே அரண்மனைக்கு போகமா. நானும் கானக புறப்பட்டு வந்துவிட்டேன் வேட்டையாடுவதற்காக. வேட்டையை பாதிலே நிறுத்திவிட்டு உன்னோடு புறப்பட்டு வந்துவிட்டால் நாட்டு மக்கள் எல்லாம் இழிவாக பேசுவார்கள். இந்நாட்டு மன்னரோ தங்கையின் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால் நாட்டு மக்களை மறந்து வேட்டையை பாதிலே நிறுத்திவிட்டு தங்கையோடு புறப்பட்டு வந்துவிட்டார். நாட்டிற்கு இழிவாக அல்லவா பேசுவார்கள். ஆகினால் என் தங்கை எதற்கு முக்கியமோ அதே போல நாட்டு மக்கள் முக்கியம். நாட்டு மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக கானகத்தில் வேட்டையை முடித்துவிட்டு விரைவிலே வந்து ஒரு நாட்டிலே சந்திக்கிறேன். அதுவரை நீ நம்ம அரண்மனையில் இருமா. தங்கா இதோ பார்த்தனியா ஒரு ஒற்றையடி பாதை அந்த வழியாக சென்றால் பல வகை காய்கறிகள் இருந்த மரங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த காய்கறிகளை பறித்து உன் பிள்ளைகளுக்கு கூடமா பசியாரட்டும். பிறகு நீ அரண்மனைக்கு சென்றால் நீ எப்பொழுது வருவாய் என்று உனக்காக வழிமேல் விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறாள் உடனே அலங்காரி. உனக்கு தேவையான அத்தனையும் செய்து முடிப்பாளம்மா. உன் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அத்தனையும் செய்து முடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகினார் நீ அரண்மனைக்கு சென்று ஓய்விடு. விரைவிலே உன்னை சந்திக்கிறேன். கலங்கா அதே நல்ல தங்கா கலங்காதி நல்ல தங்கா கலங்காதி நல்ல தங்கா கற்புடைய எனது மங்கா அலங்காரி உன்னை கண்டால் அவள் அன்புடனே உபசரிப்பாள் அம்மா. கலங்காதி நல்ல தங்கா கலங்காதி நல்ல தங்கா என் கற்பரியா மங்கா அலங்காரி உன்னை கண்டாள் அலங்காரி உன்னை கண்டாள் அன்புடன் உபசரிப்பாள் அம்மா அம்மா. நலத்தார் குணமதி வீடு நலத்தார் குணமதி வீடு நீ தாராளமாய் சென்று வாரா. வேட்டையாடி நான் விரைவில் வருவேன் அம்மா அம்மா அம்மா. அரண்மனைக்கு சென்றால் உனக்கு தேவையானது அத்தனையும் பூர்த்தி செய்வதற்காக உனது அண்ணி காத்துக் கொண்டிருக்கிறம்மா. நீ எப்பொழுது வருவாய் என்று உன்னையே எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறான். தங்கா நீ சென்று உன் பிள்ளைகளுக்கு உனக்கும் முதல் பசியாறு அரண்மனையில் ஓய்வெடுத்துக் கொண்டு வேட்டையை முடித்து விட்டு விரைவிலே உன்னை நான் சந்திக்கிறேன்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. போறேன் விளையாடு வரும்போது முயல் குட்டி அதெல்லாம் பிடிச்சு வாங்கண்ணா குழந்தைங்க விளையாடுவதற்கு. தங்கா கானகத்திலே வேட்டையாடி முடித்து விட்டு ஒரு சமயத்தில்
உன் பிள்ளைகள் விளையாடுவதற்காக மான்குட்டி முயல் குட்டி எல்லாம் நான் பிடித்து வருகிறேன். அதை வைத்து உன் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கட்டும். நீ சென்று முதலில் போயிடுமா. போயிட்டு வாமா. ஐயா அந்த ஒரு நேரத்தில் நான் கட்டிய ஆகாத கனவு, ஆமாங்க அந்த கனவு பலித்து விடும் போகின்றேன். என் இதயமே வெடித்து விடும் போல் தெரிகிறது உரைக்கிறேன். ஆமாங்க அப்பொழுது யாருமே நம்பவில்லை. இப்பொழுது பார்த்தனியா, ஆமா ஐயா அது அப்படியே பலித்து விட்டது. இருந்தாலும் என் தங்கைக்கு அந்த ஆபத்து நேராமல் அவளை நான் எதிர்த்து பார்த்தேன் அல்லவா, அது ஒன்றே போதுமடா. அந்த தெய்வம் துணை இருக்கவேதான் என் தங்கை என்னால் காப்பாற்ற முடிந்தது. சரி, தங்கை அரண்மனைக்கு சென்றிருக்கிறார். அதற்குள்ளாக விரைவிலே வேட்டையை விடுத்துவிட்டு நாட்டுக்கு செல்லாம்.